வெல்கம் டு அனிமே எலிவேஷன். போன சாப்டர் என்ன பார்த்தோன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெய் கிட்ட மாட்டின்னு இருந்திருப்பான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்டர் முடிச்சிருந்திருப்போம். இப்போ வாங்க சாப்டருக்குள்ள போலாம். சாப்டர் ஸ்டார்ட்டிங்லயே அந்த ஃபேஷன் ஃபேக்ஷன் லீடர் வெய் தான் வந்து கேட்குறான். உன்னுடைய ஸ்கில் அது அது அவ்வளோ இம்ப்ரெசிவாவே இல்ல. நான் இமேஜின் பண்ண அளவுக்கு நீ ரொம்ப ஸ்ட்ராங்காவே இல்ல. எப்படி உன்ன மாரி ஒரு ஆளால ஒருத்தனுடைய கைய பிச்சு எறிய முடியும், ஒருத்தனுடைய மண்டை ஓட்ட உடைச்சு நொறுக்க முடியும். கண்டிப்பா அது நீ கிடையாது. அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் கத்துறான். சொல்றா சொல்லு. உனக்கு பின்னாடி யாரு இருக்கா? நீ யார்றா? அப்படின்னு வந்து கத்துனா அவன் கத்துறான் உடனே. நீ வந்து யாருக்கோசம் வேலை பார்க்குற? ஒழுங்கா சொல்லிடு. இல்ல நீ காலி அப்படி சொல்லுங்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா வாய மூடின்னுக்கிறான். தொறக்க கூட இல்ல. உடனே ஓ! அப்பன்னா நீ பேச மாட்ட. நீ பேசல உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் அவனுடைய பாய்சன் ரிலீஸ் பண்றான். உடனே அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே மூக்க மூடுறாங்க. அடச்சீ அவன் பாய்சன் யூஸ் பண்றான் சொல்லிட்டு. நீ என்னுடைய பாய்சனை டேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் தான் 100 சென்ட் ஹோல்டு பண்ணியிருக்கிற ஒரு ஆள். என்னுடைய 100 சென்ட்டையும் நீ டேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பாய்சன் எடுத்து ஹீரோ மேல விடுறான். ஹீரோல பார்த்தீங்கன்னா சுத்தமா முடியல. இது ஹீரோ நல்லா இருந்ததா இல்லையா? இப்போ எப்பயாவது பேசு அப்படி சொல்றான். ஆனா ஹீரோ சுத்தமா பேச மாட்றான். ஹீரோட கண்ணு, மூக்கு, வாயில இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா ரத்தம் வருது. ஆனா பார்த்தீங்கன்னா ஹீரோ அவன் வாய மூடின்னு தான் இருக்கிறான். கண்ணு தொறக்க கூட இல்ல. பார்த்தீங்கன்னா ஹீரோ அவன வெறுப்பா பார்த்துன்னு இருக்கிறான். என்னதான் வந்து அவன் கையில இருந்து ரத்தம் வந்தாலும் அவன் கொலவெறியோட பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துன்னு இருக்கிறான். இதை பார்த்தோன்னே அவனுக்கு சரி கண்டாகுது. நீ ரொம்ப அடம் பிடிக்கிற குழந்தை அப்படி சொல்லுகிறான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா லீடர் வி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் லீடர் வியை கூட்டின்னு வரான். உடனே அவன் கத்துறான். டேய் என்னடா விஷயம் எதுக்குடா ஒடியாந்துங்கிற அப்படி கேட்குறான். உடனே அவன் தான் சொல்றான். லீடர் வி யாரோ வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கோசம் இங்கே வந்துக்கிறாங்க நிறைய பேர் அப்படி சொல்றான். உடனே யார்ரா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரைட்டிஸ் ஃபேக்ஷன் தான். அந்த அவன் தான் உடனே கத்துறான். நான் QXO இந்த எக்ஸ் ஆஃப் ஊட்டோ கிளான். நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வி சுயாங் இந்த பாய்சன் வேலி கிளானோட ஹெட் அவரை பார்க்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறான். உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து ஸ்வாட் எடுத்து முன்னாடி போகாத மாதிரி உள்ள நிறுத்தி வச்சுருக்கானுங்க உள்ள போகாத மாதிரி. உடனே பார்த்தீங்கன்னா அந்த வீதம் வெளியே வரான். ஓஹோ QXO தி ரிசர்வ்டு வாட்டர் ஸ்வாட் அண்ட் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஃபுயாங் ஆஃப் தி ஸ்கை டிராகன் கிளான், மீ ரேங்கோங் ஆஃப் தி ப்ளூ க்ளோட் ஸ்வாட் கிளான் அண்ட் மோவா ஹலோகோ தி டூ ஆர்ட்ஸ் கிளான். உங்கள் எல்லாரையும் இந்த எண்ணான்ல மிகப்பெரிய ஆளுங்களான உங்களை இந்த இடத்துல மீட் பண்ண நான் கொஞ்சம் நினச்சி பார்க்கல. அதுவும் இவ்வளோ ஒன்றா. பட் யூ கைஸ் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எல்லாருமே இந்த பாய்சன் வேலி கிளானுடைய கேதரிங்க்கு வந்திருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஆர்மியோடவும் நீங்கள் ஒரு கத்தியோடும் வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இது இந்த சுச்சுவேஷன் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படி சொல்கிறான். உடனே அவன் தான் சொல்கிறான் அந்த ரிசர்வ்டு ஸ்வாட் தான். நாங்கள் இங்கே வந்தது காரணம் இந்த எண்ணான்ல ஜஸ்டிஸை நிலநாட்டுறதுக்கோசம் தான். இந்த பாய்சன் வேலி கிளான் எங்களுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும் ரீசெண்டாக நடந்த அந்த விஷயத்துக்கோசம் அப்படி சொல்கிறான். உடனே அவன் கேட்குறான் என்னடா பேசிட்டு இருக்க அப்படி கேட்குறான். உடனே அதுக்கு இவன் தான் சொல்கிறான் இந்த ரிசர்வ்டு ஸ்வாடு அந்த 3 பாய்சன் கிளானையும் நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொன்று இருக்க. இதுக்கோசம் வந்து பார்த்தீங்கன்னா நீ அவங்கள கொண்டுட்டு அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மொத்த பாய்சன் ஃபேக்ஷனுக்கும் நீ லீடர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசம். இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோசம் தான் இங்கே வந்திருக்கோம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த மாதிரி பண்ணுறப்போ உன்னுடைய கோலுக்கோசம் வழியில் வர என்னுடைய பையனை நீ கொன்னுட்ட. அதனால என் பையனுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தரதுக்கோசம் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படி சொல்கிறான். உடனே அவன் சரி கண்டே கட்டுறான். இதெல்லாம் பொய்டா முட்டா பையில நீ என்னடா வந்து இங்கே கதை கட்டி நிற்கிற அப்படி சொல்கிறான். உடனே அவன் ஸ்வாட் எடுத்து அவன் முன்னாடி நின்றுறான். ஹா அதை நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். நீ என்னை விசாரிக்க விட்டா மட்டும் போதும். இல்லைனா அவள் தான் அப்படி சொல்கிறான். அந்த நொண்டி நடுக்கிறவன் அவனை உடனடியாக என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படி சொல்கிறான். நீங்கள் எல்லாரும் அவனை கில் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அவனை கில் பண்ணாமல் எங்ககிட்ட கொடுங்க அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவன் கைத்தில் சாப்பிட வச்சுன்னு ஓ அப்படி சொல்கிறான். என்னுடைய என்னுடைய பையனை கொன்னது அவன் தான். அவனை நான் என் கையால் கொன்னணும். அவன் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரூத்தை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படி சொல்கிறான். உடனே அவன் ஓ இவன் இந்த கில்லர் இவன் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தனுக்கோசம் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்போ புரியுது. ஹஹஹஹா அப்படி சிரிக்கிறான். உடனே இவன் கத்தானே என்னடா இங்கே சிரிப்பாக காட்டி நிற்கிறேன் சிரிச்சு நிற்கிறேன் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா அவன் கொடூரமாக சிரிக்கிறான். ஹஹஹஹஹா அமேசிங் அமேசிங் அமேசிங். இது நிஜமாலே ரொம்ப சூப்பர். நான் நிஜமாலே ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். இவனுடைய ஐடென்டிட்டி இதை தெரியாமல் எனக்கு ரொம்பவும் க்யூரியஸாக இருக்குது. இவன் யாருன்னு தெரிஞ்சுக்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ எடுத்து காட்டுறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ மூஞ்சி மூக்கு எல்லாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம். பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்போ கூட வாய் திறக்கல வாயை மூடி நிற்கிறான். இவனை பாருங்களேன். நீங்கள் தேடுறது இவனை தானே?
இவன் இது வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அப்படி இருந்தும் நீங்க எப்படியோ கரெக்டான நேரத்தை வந்துட்டீங்க. கரெக்டா நாங்க இவனை இப்பதான் பிடிச்சோம். ஆனா நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, எங்க மேல பழி போடுறீங்க. எனக்கு என்னமோ நீங்க நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவனை எங்க பாய்சன் வேலைக்கு அட்டாக் பண்றதுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாய் உங்களுடைய ஆளு தானே? இந்த ரைட்டியஸ் ஃபேக்ஷன் நீங்க தான் எங்களை அழிக்கிறதுக்கு இது மாதிரி பண்றீங்க. அதுவும் ஒண்ணு கூடி இருக்கீங்க இந்த நேரத்துல அப்படி சொல்றான். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் கத்துறாங்க, டேய் என்னடா முட்டாள்மை பேசுறீங்க, எவ்வளவு தைரியம் தான் நீ இது மாதிரி பேசுவ, எங்க மேலே ப்ளேம் போடுறியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டியஸ் ஃபேக்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் கத்துறானுங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோட கைத்தை பத்தி நசுக்கிறான். ஓ அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயத்துக்கு நீங்க காரணம் இல்லை, பட் ஆனால் எனக்கு நீங்க தான் இருப்பீங்களோ அப்படின்னு தோணுது. பட் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோட கைத்தை போட்டு அப்படி நசகுறான். உடனே அந்த இந்த ஃபூலிஸ் என்ன ரைட்டியஸ் ஃபேக்ஷன் அவனுங்க ஃபுல்லா இந்த இடத்துல டிஸப்பியர் ஆவானுங்க. அதுவும் என் கையால் அப்படி சொல்றான். இந்த பாய்சன் வேலி கிளான் இத்தனை வருஷமா இந்த எண்ணான்ல எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்ததுன்னு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இது எல்லாமே இவன் கிட்ட இருந்து இப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கைத்தை போட்டு நசகிறான். ஹீரோவை சாவடிக்க பார்க்குறான். உடனே அந்த ரிசர்வ்டு தான் சொல்றான். அந்த வி சோயாங் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ண பார்க்குறான். சீக்கிரம் எல்லாரும் வாங்க அவனை ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துன்னு போகிறான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர்ஸும் எல்லாரும் கத்தி எடுத்துன்னு போகிறாங்க. டேய் இங்கேருந்து உடனே போயிடுங்க, இல்லை உங்களுடைய தலை எல்லாம் கீழே பறக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கத்துறானுங்க. ஓ ரிசர்வ் ஸ்வாட் உங்க நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன் தெரியுமா, நான் இந்த மாதிரி ட்ராஷுங்களை தேடி தேடி கொண்டு இருக்கணும். ஆனால் நீ எனக்கோசம் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கதர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இவனுங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைனாலும் எப்பனா ஒரு வாட்டி என் வழியில குறுக்க வந்திருப்பானுங்க. அப்போ வழியில இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு நான் போறதா இருந்திருக்கும். ஆனா இப்போ நீ ஒரே இடத்துல கொடுத்ததால இவனுங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். இவங்க எல்லாருக்கும் மரணம் நான் பரிசா தரேன் அப்படி சொல்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு அவன் குகையில இருந்தது தான் ஞாபகம் வருது. அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ இருமி நிறுவுறான். இந்த பாய்சன் வேலி கிளான் அது ஃபுல் பவர் இப்போ காட்ட போகுது அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா அப்போ கரெக்டாக ஹீரோட மூஞ்சில ஒரு துளி மழை படுது. அது பட்டோடனே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு முழிப்பு வந்துடுது. இது உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ அவன் கையெடுத்து அவன் கையை பிடிக்கிறான். அவன் கைத்தை பிடிச்சி இந்த கையறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ கொலை வெறியோட பார்த்தீங்கன்னா இந்த வீயை பார்க்குறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. இவனுக்கு என்ன திடீர்னு ஒரு மாதிரி பண்ணுறான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஓங்கி அவன் மூஞ்சில ஒரே துப்பு. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே விஷம். அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கதறான் வழியில. உடனே யாருக்குமே ஒன்றுமே புரியல. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்த்துருக்கானுங்க. அந்த ரைட்டிஸ் ஃபேக்ஷனும் சரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் ஃபேக்ஷனுடைய லீடர்ஸும் சரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செம ஷாக்காக பார்த்துருக்காங்க. நாளான்னு பார்த்தீங்கன்னா இந்த வி அப்படியே கீழே புரண்டுன்னு மூஞ்ச பிடிச்சி நிற்கிறான். என்னுடைய ஃபேஸ் அப்படி சொல்லி. உடனே அவனுங்கெல்லாம் பார்க்குறானுங்க, அடாச்சா நம்மளோட லீடர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆயிருக்காரு. ஆனால் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாமக்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா அவன் இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிகி பாய்சன் இது எப்படி பார்த்தீங்கன்னா கையில் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறான். உடனே அவனுக்கு சீரியஸாக ஆகுது. அப்படின்னா இவன் அப்போ என்னை அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டாக நான் பாம் ஸ்ட்ரைக் வச்சு செத்துட்டேன். அவன் அடிவான் இங்கேன்னு பறந்து போயிட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் அந்த பாய்சனை அவன் வாய்க்குள்ளே போட்டு மறைச்சி வச்சுருந்துக்கிறான். அதனால தான் நாங்கள் எவ்வளோ கேட்டாலும் அவன் அந்த வாயை திறக்கவே இல்லை. இப்போ சரியான நேரம் பார்த்து அதையும் மூஞ்சில் துப்பிட்டுக்கிறான் அப்படி சொல்கிறான். நீ தானே அந்த குகைக்கு வெடி வைக்க சொன்னேன். அதுலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் தெரியுமா? என் ஓப்பு மொத்தமே போயிடுச்சு. என்னால் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அந்த குகையை விட்டு வெளியே வர முடியல. மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் அப்படி சொல்கிறான். நான் என்னுடைய மொத்த ஓப்பையும் எழுந்துட்டேன். உனக்கு தெரிஞ்சவங்க தானே நான் யாருன்னு? அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நான் யாருக்காக வேலை செய்கிறேன் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படி சொல்லுகிறான் ஹீரோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த ரைட்டிஸ் ஃபேக்ஷன் சேர்ந்தவங்களாம் அந்த வி சோயாங் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விட்டான். இதான் நம்மளுக்கு சான்ஸ், வாங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த ஃபேக்ஷன் அட்டாக் பண்ணுங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டமாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாகறானுங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ நான் யாருன்னு தானே கேட்டேன். நான் அப்படி சொல்ல வரான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் ஃபேக்ஷனுடைய பிளானில் இருக்கிற எல்லா லீடரும் வந்து பார்த்தீங்கன்னா லீடர் வி கீழே விட்டாரு, சீக்கிரம் வாங்க அவரை ப்ரொடெக்ட் பண்ணுங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்வாட் எடுத்துன்னு வரானுங்க. இவனு கூட சண்டை போடுறதுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்தி சொல்கிறான். அவன் பாட்டுன்னு தொண்டை கீழே கத்துறான். நான் தான் ஜென் ஜெக்கியா, இந்த ஒயிட் ஃப்ளவர் வேல்யூட டிசனன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறான். அண்ட் நான் இங்கே என்லாண்டில் இருக்கிற மொத்த மெடிசன் ஃபேக்ஷனோட டிசனண்ட்டாகவும் வந்திருக்கேன். அவங்க எல்லாருக்கோசம் பழி தீக்க இந்த பாய்சன் வேலி கிளான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பாய்சன் வேலியும் என் கையாலேயே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கோசம் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ தொண்டை கீழே கத்துறான். உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. இந்த வி பார்க்குறான், என்ன இவன் அந்த மெடிசன் ஃபேக்டரா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா செம ஷாக்காக வரானுங்க.
எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. இவனுங்கலாம் மெடிசின் ஃபேக்ஷனா அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு இருக்கிறானுங்க. நான் இங்க இருக்கிற யாரையுமே இங்க இருக்கிற ஒரு சிங்கிள் பெர்சன கூட உயிரோட அனுப்ப போறது கிடையாது. எல்லாருக்குமே இன்னைக்கு தான் டெத் அப்படி சொல்றான் ஹீரோ. பார்த்தீங்கன்னா அவன் கொலவெறி அவன் கண்ணுல அப்படியே தாண்டவம் ஆடுது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் முடியுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அந்த பாய்சன் வேலி செக்டர் தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போ ஒரு கூரை மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வேங்கம் அந்த முகமுடி பொண்ணு தான் வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு கேட்குது, நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம உட்காந்துட்டு இருக்க? உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டு ரொம்ப ஈஸியான ஒன்று தானே? உன்னால உன் பவரை வச்சு இதை ஈஸியாக டேக் கேர் பண்ணிக்க முடியுமே கேட்குது. அது கொஞ்சம் வேங்கத்தான் சொல்கிறான். இதெல்லாம் வேஸ்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேவை வந்து மேக் பண்ணி வச்சிருக்கேன். நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் வந்து இதை பார்க்கறதுக்கு மட்டும் தான் இங்கே வந்தேன் அப்படி சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நீங்க போட்ட பிளான் அது கண்டிப்பா அதுபடியே தான் நடக்கும். அந்த பையன் அவனும் உங்க பிளான்ல ஒரு பார்ட்டா? அப்படி கேட்குறான். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்குது. உடனே அவனும் ஆமா ஆமா கண்டிப்பா அவன் எல்லாமே எப்படி? எல்லாமே என்னுடைய பிளான் தான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லத்தனமா சிரிக்கிறான். அவன் தி ஒயிட் ஃப்ளவர் வேலி செக்ட் தானே? தி ஜென் ஜெகாங் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்குது. பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. என்ன இவன் வந்து மெடிசன் செக்டா? அப்போ பாய்சன் வேலி செக்ட் கிடையாதா? அப்படி சொல்லி அவனுக்கு சரியான ஷாக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனுடைய ஃபுல் கில்லிங் விட்டு அவங்ககிட்ட சொல்கிறான், நீங்கள் யாரும் இந்த இடத்துக்கு வராதீங்க. அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக செத்துருவீங்க. ஏன்னா இவனுங்க எல்லாருமே என்னோட ப்ரே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ டெரராக சொல்கிறான். உடனே அவனுக்கு சிரியஸாக்கு இவன் இவன் ஒரு அசுரா? இவனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த அளவுக்கான ஒரு ரிவெஞ்சுக்கான கில்லிங் டெண்டை விட முடியுது? இவன் ஒரு ரிவெஞ்சிலே மூழ்கி போயிருக்கிறான். ஒரு நார்மல் பீப்புளால் இப்படி பண்ணவே முடியாது அப்படி சொல்லி பார்த்தா அவனுக்கு சரியானசாக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் டீம்மேட் ஒருத்தன் கூப்பிட்றான். கூப்பிட்டு என்ன சொல்கிறான்னா, சீக்கிரம் நம்ம வந்து போகலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீடர் வந்து கீழே வந்துட்டாரு. நம்ம போய் சீக்கிரமாக அந்த பாய்சன் வேலிக்கு அட்டாக் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேக்ஷனை ஒரு நேமுக்கு கொண்டு வரும். நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டியஸ் ஃபேக்ஷன் அப்படி சொல்கிறான். ஒன்றுமே புரியாமல் முடிச்சு நிற்கிறான்னா, நான் ஏன் வந்து நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்கு மாரி அந்த இடத்துல அர்த்த விட்டு போய் நின்றுங்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கட் பண்ணி ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் யார் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மெடிசன் செக்ட்டுக்கு கூட ஒர்க் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். யார் யாருக்கெல்லாம் இதில் சம்மந்தம் இல்லையோ அவங்கெல்லாம் இங்கேருந்து போயிடுங்க அப்படி சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தன், டேய் நீ ஒரு சாதாரண ஒரு பூச்சியா? நீ வந்து எங்களையே இதுமாரி பயந்து ஓட சொல்கிறியா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேர் கத்துறாங்க. உன்னாமே வெளியெல்லாம் எங்களுக்கு கூட சண்டை போடுற அளவுக்கு தைரியம் வந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சரி இதை இதை நான் இப்போவே செட்டில் டவுன் பண்ணுறேன். உங்கள் எல்லாரும் என் கையாலேயே நான் பனிஷ் பண்ணுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ டெரராக அவனை கில்லிங் ரிலீஸ் பண்ணிட்டே சொல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தூக்காங்க மாதிரி இருக்கிறான். அவன் வந்து யூ ஃபூலிஷ், நீ வந்து எங்களையே மிரட்டுறியா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா தி அயன் பேம்போ செக்டரோட லீடர் தான். அவன் அட்டாக் பண்ணவனே பார்த்தீங்கன்னா ஹீரோ அதுலேருந்து எஸ் ஆகிட்டான். டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி வந்து அவன் மூஞ்சி பிடிச்சி அப்படியே கைத்தை பிடிச்சி நெருக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்த அப்படியேறான், லீடர் சியான் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லி இவன் வந்து பார்த்தீங்கன்னா தி பாய்சனஸ் நெக்ஸ்ட் அந்த லீடர் தான் ஓடியாந்து உள்வரின் கிளான் மாரி போடுறான். அதை வச்சு கரெக்டாக ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் இன்ஜார்ஜ் ஆகிட்டான். உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ அவன் கையில் வச்சு அந்த பாய்சன் நெடில் வச்சு அட்டாக் பண்ணுறான். அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த கிளாவை வச்சு தத்துட்டான். பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே ஜம்ப் பண்ணினே அவன் அட்டாக் பண்ணுறான். ஹஹா இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு வேலைக்கு ஆகாதரா பூச்சிக்கு அப்படி சொல்கிறான். டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த மாங்கு மாரி கிட்ட இருந்து ஒரு பால் மாரி எடுத்தால அதை தூக்கி இவன் மேலே விட்றான். இவன் உடனே பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிட்டான். கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து இவன் தோல் மேலே பட்டு கரெக்டாக அவன் கதறான், ஐயோ என் கை அப்படி சொல்லி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ எதை சென்ஸ் பண்ணி அதில் டேச் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குழவிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சுத்து போட்டுக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் குழவி. உடனே ஒருத்தன் தான் சொல்கிறான், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைடை விட்டு கொடுத்துட்டு இவனை சாவடிக்குண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஹீரோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குழவியை கையில் பிடிச்சின்னு நானும் உங்களை சாவடிப்பேன்டா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வேகமாக ஓடிறான். பார்த்தா இந்த மாங்கு தான் கேட்குறான், லீடர் உங்களுக்கு ஒன்றுமே ஆகலையா அப்படி கேட்குறான். உடனே அவன் கேட்குறான், என்ன நடக்குது இங்கே அப்படி கேட்குறான். உடனே அவன் அதை பார்க்குறான், ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படி சொல்லி அந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒருத்தனை அட்டாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கைத்திலே ஒரே குத்து அந்த நீடில் வச்சு அவன் சொல்கிறான், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ போயிட்டுருக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் முடிஞ்ச அளவுக்கு போராடுறான். ஆனால் என்ன தான் போராடினாலும் அவனால் சுத்தமாக முடியாது அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து கரெக்டாக ஹீரோட ஷோல்டர்லேயே ஒரே வெட்டு. அவன் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அவனால் கண்டிப்பாக முடியாது. அவன் இந்த ரிவெஞ்ச் இருக்குன்னு சொல்லி வந்தானே, அவன் ஏன் தனியாக வந்தான்? அவன் கிளானோட மெம்பர்ஸோட வந்திருந்தா இது கொஞ்சம் ஈஸியாக இதாகிருக்கும். அவன் ஒரு முட்டாள்றா அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோவை எல்லாம் சுற்று போட்டாங்க. உன்ன மாதிரி ஒரு ஒர்த்லெஸ்ஸான ஒரு எங்களை அட்டாக் பண்ண வந்துட்டியா அப்படி சொல்லி.
ஹீரோ பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கிக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. கரெக்ட்டா பார்த்தா தெரியும் அந்த டாட் டாட்டா வெள்ள வெளியா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கு ஒண்ணுமே புரியல. இது இது வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு. எனக்கு வந்து சந்தேகமா இருக்குது அப்படி சொல்றான். ஆ இது ஏதோ அவன் ஏதோ பிளான் பண்றான் அப்படி சொல்லி அவனுக்கு ஒண்ணுமே புரியாம வந்து பார்த்தீங்கன்னா, அவன் மூஞ்சி ஒரு மாரி வச்சுன்னுருக்கான். அவன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, சாவர நிலைமைக்கு போயிட்டான். ஆனா அப்ப கூட அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். கரெக்ட்டான நேரம் வரும்னு. ஆனா அந்த நேரம் வந்தோனயும், அவன் இப்போ நம்மள எதிர்த்து ஃபைட் பண்றான். இப்ப அதுக்கோசரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் மாரி தெரியுது. இது இது ஏதோ வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அவன் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி வந்தான். கண்டிப்பா அவன் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பே இல்ல. அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அவன் நோட் பண்றான். இந்த மழை அப்படின்னு பார்க்குறான். பார்த்தீங்கன்னா, அந்த மழை சொட்டு நீர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தனோட வாயில பட்டு பார்த்தீங்கன்னா, அவன் நுர தள்ளி அந்த இடத்துலயே உயிரான். இத வந்து பார்த்தீங்கன்னா, ஈடுருவி பார்த்துட்டான். இந்த மழை எப்படி உள்ள வருது? இந்த சீலிங்லேருந்து எப்படி மழை உள்ள வருது? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஹீரோவ தூக்கி செவுத்துலயே வச்சுட்டு, உன்னோட கதை இந்த இடத்துலயே முடிஞ்சுதுடா எலி. எலி மாரி உள்ள வந்தல்ல, எலி மாரி நீ சாவப் போற. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்வாட் எடுத்து இந்த இடத்துலயே உன் கதை காலிடா. எங்க பாய்சன் வேலி சக்தியே நீ வந்து அட்டாக் பண்றதுக்கு துணிஞ்சிட்டியா? அப்படின்னு சொல்லி ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண போறான். அப்ப உடனே பார்த்தீங்கன்னா, அந்த வேகத்த காட்டுறான். முட்டாளுங்களா எல்லாரும் எல்லாரும் இங்கேருந்து ஓடுங்கடா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கத்துறான். உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு வந்து ஓட சொல்றீங்க? என்ன ஆச்சு? அப்படி கேட்குறான். டப்புன்னு பார்த்தீங்கன்னா, அவன் மூக்குலேருந்து ரத்தம். பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மட்டும் இல்ல. அங்க இருக்கிற எல்லா லீடர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தம். பார்த்தீங்கன்னா, மூக்கு, கண்ணு, வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கதறின்னு துப்புறானுங்க. ரத்த ரத்தமா வாந்தி எடுக்குறானுங்க. ஹா! ஹீரோ டெரரா பார்க்குறான் இவங்க எல்லாரையும். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோ தான் சொல்றான். உங்க உடம்புல இருக்கிற எல்லா உள் வழியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் லீக் ஆகும். உங்களுடைய பாடி அது வந்து பார்த்தீங்கன்னா, பேரலைஸ் ஆயிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நீங்க செத்து போயிடுவீங்க. அப்படி சொல்றான். இது இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேக் கிங் வெனம் சோல் வாட்டர் தான். அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ கெத்தா அவனுக்கு முன்னாடி நடந்து வரான். நான் அப்பயே சொன்னேன்ல, இங்க இருக்கிற எல்லாரையும் என் கையாலேயே நான் கொல்லுவேன்டா. இங்கேருந்து ஓடிடுங்கன்னு சொல்லி. ஏன் ஓடாம விட்டீங்க? இப்போ நீங்க எல்லாருமே என் கையால தான் சாவ போறீங்க. அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ வில்லத்தனமா சொல்றான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் இங்கேயே முடியுது.